மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு நகரத்தில் 38 வயதான மீனாட்சி வாழ்ந்து வந்தாள். கணவரை இழந்த பிறகு அவர் விட்டு சென்ற பெரிய சூப்பர் மார்க்கெட்டை தனியாக நடத்தி வந்தாள். பணம், சொத்து, மரியாதை எல்லாம் இருந்தாலும் இரவு வீட்டிற்கு வந்தால் அவளை வரவேற்க யாரும் இல்லை. ஒரு நாள் புதிய டிரைவராக கார்த்திக் வேலைக்கு சேர்ந்தான். முதல் நாளிலேயே அவனது மரியாதையான பேச்சும் நேர்மையான குணமும் மீனாட்சியின் மனதில் நல்ல எண்ணத்தை உருவாக்கின. நாட்கள் நகர்ந்தன. தினமும் வேலைக்காக வெளியே செல்லும்போது கார்த்திக் அவளை கவனமாக பார்த்து கொள்வான். சாப்பிட்டீங்களா மேடம்? தண்ணீர் குடிங்க மேடம். இப்படி சிறிய அக்கறைகள் மீனாட்சியின் மனதை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தன. ஒரு நாள் மழையில் சிக்கிய இருவரும் ஒரு சிறிய தேநீர் கடையில் நின்றனர். சூடான டீயை கையில் பிடித்தபடி மீனாட்சி சிரித்தாள். நான் இப்படி சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல. கார்த்திக் அவளை பார்த்து, நீங்க சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க என்றான். அந்த வார்த்தை மீனாட்சியின் இதயத்தில் ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்தியது. அன்று இரவு அவளால் தூங்க முடியவில்லை. கார்த்திக்கின் முகம் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. இது என்ன உணர்வு என்று அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அடுத்த சில வாரங்களில் மீனாட்சிக்கும் கார்த்திக்குக்கும் இடையே இருந்த நெருக்கம் அதிகரித்தது. ஒரு நாள் கார்த்திக் காய்ச்சலால் வேலைக்கு வரவில்லை. அந்த நாள் முழுவதும் மீனாட்சியால் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. மாலையில் அவனது வீட்டிற்கு சென்று பார்த்தாள். கதவை திறந்த கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். நீங்க இங்க? உடம்பு சரியில்லைன்னு கேட்டேன். அந்த நொடியில் கார்த்திக்கின் கண்கள் கலங்கின. அன்று முதல் இருவரின் மனதிலும் காதல் இன்னும் ஆழமானது. ஒரு மாலை தோட்டத்தில் அமர்ந்திருந்த மீனாட்சியிடம் கார்த்திக் வந்தான். ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நான் உங்களை காதலிக்கிறேன். மீனாட்சியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நானும் உன்னை காதலிக்கிறேன் கார்த்திக். அந்த நிமிடம் இருவரின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத தருணமாக மாறியது. ஆனால் அவர்களின் காதலுக்கு ஒரு கேள்வி இருந்தது. சமூக அந்தஸ்து. ஒருவர் முதலாளியம்மா, மற்றொருவர் டிரைவர். இந்த காதலை உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? மீனாட்சியும் கார்த்திக்கும் தங்களது காதலை குடும்பத்தினரிடம் தெரிவித்தனர். ஆரம்பத்தில் பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் கார்த்திக்கின் நல்ல மனதையும் மீனாட்சியின் உறுதியையும் பார்த்த பிறகு அனைவரும் மெதுவாக சம்மதித்தனர். சில மாதங்கள் கழித்து ஒரு சிறிய கோவிலில் எளிமையான திருமணம் நடந்தது. தாலி கட்டப்பட்ட அந்த நொடியில் மீனாட்சியின் கண்களில் சந்தோஷ கண்ணீர் வழிந்தது. இனிமேல் நீங்க தனியா இல்லை என்று கார்த்திக் மெதுவாக சொன்னான். திருமணத்திற்கு பிறகு இருவரும் சேர்ந்து தொழிலை கவனித்தனர். மாலை நேரங்களில் வேலை முடிந்து வீட்டு தோட்டத்தில் அமர்ந்து தேநீர் குடிப்பார்கள். ஒரு நாள் மீனாட்சி கார்த்திக்கின் தோளில் சாய்ந்து கொண்டு, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்ச நேரத்தில் நீ வந்த என்றாள். கார்த்திக் சிரித்தான். சில காதல்கள் தாமதமாக வரும், ஆனால் வந்த பிறகு வாழ்க்கையே அழகாக்கிடும். அந்த மாலையில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். ஆனால் அவர்களின் காதல் அப்போதுதான் புதிதாக மலர ஆரம்பித்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.